தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ருச்சி. விவசாய நிலங்களுக்கு வாஸ்து, அந்த விவசாய நிலங்களில் நம்ம எப்படிப்பட்ட அந்த இடத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் சார்ந்த விஷயங்களை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயம் அந்த விவசாய நிலங்களில் நம்ம புதிதாக ஒரு இடத்துல வாங்குகிறோம். அப்படி வாங்குகிற இடத்துல ஒரு வீடுகளை கட்டலாமா, ஒரு வீட்டை கட்டலாமா, அல்லது ஒரு நாள் 2 நாள் தங்குவதற்கு மட்டும் ஒரு வீடுகளை கட்டலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்வோம். இப்பொழுது மிக அருகில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு வாஸ்து ஆலோசனைக்காக, ஒரு இட ஆலோசனைக்காக நான் சென்றிருந்தேன். அப்படி செல்கின்ற பொழுது நார்த் என்று சொல்லக்கூடியது மேலே தான் இருக்கும். இப்போ அந்த இடத்தோட ஒரு அமைப்பு என்பது வடக்கு தெற்கு நீளம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. மொத்தம் இது ஒரு 6 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு நிலம். அந்த நிலத்தில் இது தெற்கு, மேற்கு, இது கிழக்கு. இங்கு சாலை செல்கிறது. வடக்கு நோக்கி செல்கிறது. இதன் அருகில் பக்கத்து தோட்டத்துக்கு ஒரு 12 அடி இடம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த இடத்துல நம்ம இந்த இடத்தை எப்படி சதுரிக்கணும், இது எந்த இடத்துல வீடு கட்டணும்னு கேட்குறார் நம்ம நண்பர். பக்கத்து காட்டோட ஒரு தடம் அவர்களுக்கு மட்டும் பாத்தியப்பட்டது. இது சாலை, இவர்களுக்கு பாத்தியம் கிடையாது. இந்த இடத்துல தென்மேற்கு பகுதியில் கிணறு இருக்கிறது. 100% இந்த தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிணறு வாஸ்துவின் ரீதியாக மிக மிக தவறு. இந்த கிணறை மூடலாமா அப்படின்னு கேட்டால், இதுதான் நீருக்கு ஆதாரம். இப்போ இன்றைக்கு இந்த கிணறு நம்ம எடுக்கிறோன்னு சொன்னால், இந்த கிணறுக்கு 10 லட்ச ரூபா, 15, 20 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடியதான் இந்த கிணறை வெட்ட முடியும். ஒரு 60 அடிக்கு, அதாவது 30 முழ கிணறு நம்ம வெட்டணும்னு சொன்னால், அந்த இடத்துல இன்றைக்கி இப்போ ஒரு 20-25 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய கிணறை நம்ம மூடலாமா அப்படிங்கிற பதிவுக்கு வரும்போது நான் மூட வேண்டாம்னு சொல்கிறேன். அப்போது வீடு கட்டணும்னு சொல்கிறார். வீடு கட்டணும்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஒரு கட்டிடத்தை நம்ம கட்ட சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு கட்டிடத்தை நம்ம கட்ட சொல்கிறேன். அப்போது இந்த கிணறுக்கும் இந்த இடத்திற்கும் இடைவெளி என்பது இந்த அமைப்பில் கட்டுறோம். இது ஹாலு, இது பெட்ரூம், இது டாய்லெட் பாத்ரூம், இது கிச்சன், டைனிங் கிச்சன். இந்த அமைப்பில் ஒரு கட்டிடத்தை நம்ம கட்ட சொல்கிறோம். இதற்கு இந்த கிணறுக்குரிய தூரம் என்பது, இந்த கிணறோட தூரம் என்பது குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு 600 அடிகள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. 600 அடிகள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த 600 அடிகள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கிணறோட தாக்கம் என்பது ஒரு 300 அடிகளுக்கு உள்ளாக அதனுடைய தாக்கம் இருக்கும். அதனால் தாராளமாக இந்த இடத்துல கட்டிக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். என்னன்னா, மொத்த இடத்துல நம்ம எவ்வளவுக்கு நம்ம அதை இந்த நார்த் ஈஸ்ட்டுக்காக நம்ம கொண்டு வர முடியுமோ, அந்த சதுர அமைப்பில் நீங்கள் இந்த கட்டிடத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃபென்சிங் போடுற மாதிரி இருந்தால், இதை செய்ய முடியல அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரே ஒரு வேலை செய்யுங்க. இந்த முழுவதுமான இடத்துக்கு உங்களுடைய எல்லைக்காக ஒரு சுற்று கம்பி வேலிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இந்த இடத்திற்கு ஒரு சுற்றுச்சுவரை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுகிறோம். அப்போது இந்த இடத்துல இந்த கிணறோட தாக்கம் என்பது பெரிய அளவில் இருக்காது. இப்போ இந்த கிணறுக்கு ஒரு 3 அடி உயரத்தில் ஒரு ஏரியை கட்டிவிடுங்கள்.
அதற்கு பிறகு உயர்ந்த மரங்களை வைக்கிறேன்னு அப்படின்னு சொன்னார். இந்த இடம் வந்து இந்த கிணறு தெரியாத அமைப்பில் நிறைய மரங்களை, பல மரங்களை, மாமரம் வந்து வைக்கிறேன்னு சொல்கிறதுனால இது வந்து தோட்ட பகுதியாக இருந்தது. இந்த இடத்துல இது வந்து ட்ரை லேண்டாக இருந்தது. இதை மானாவாரி பூமியாக அவங்க உபயோகப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் தோட்டமாக மாற்றுங்கள். நார்த்து பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டமாக மாற்றுங்கள். இந்த இடங்களில் பெரிய பெரிய மரங்களை வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மரங்களோட தாக்கம் பெரிய அளவில், நிறைய மரங்கள் இருக்கும் பொழுது இந்த கிணறோட தாக்கம் என்பது அந்த இடத்திற்கு பெரிய அளவில் இருக்காது. ஆக ஒரு தோட்டத்து இடங்களில் புதிதாக வாங்கி ஒரு வீடுகள் குடியிருக்க கட்டும் பொழுது ஒரு சில இடங்களுக்கு இருக்கக்கூடிய கிணறுகள் பாதிப்பை கொடுக்கும். அதே சமயம் இந்த கிணறு இந்த இடத்துல இருந்தால் மிகுந்த யோகத்தை கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கு இந்த கிணறை மூடுவது என்பது, அந்த நீர் ஆதாரம் என்பது அந்த கிணற்றில் தான் கிடைக்கிறது. அப்போ அதை மூடுவது என்பது கடினமான வேலை. பெரிய தொலைவில் இருக்கும் பொழுது இந்த கிணறை நீங்கள் வந்து சட்டை செய்ய வேண்டாம். தொடர்ந்து குடியிருக்கும் போது கண்டிப்பாக அந்த கிணறை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.